வணக்கம் மக்களே! நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ட் ரூம்லாம் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு பிளேஸஸ் சுற்றி பார்க்கலான்னு கிளம்பியாச்சுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம்ல, இந்த பிளேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒன் ஆஃப் தி இந்தியாவிலேயே வந்து ரொம்ப டாலஸ்ட்டான டிவி டவர். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தூர்தர்ஷன் டெலிவிஷனுக்காக அவங்களுடைய டவர் தான் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1060 ஃபீட்டுங்க. இதோட ஹைட்டு. இது வந்து 1995ல் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் பிளேஸ் வந்து பார்த்து வந்திருக்கோம். இதில் வந்து இடம் வந்து ராமர் பாலம் தெரியுங்களா? இது மேலே போயிட்டு பார்க்கலாம். இந்த ராமர் பாலம் இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்கா, அதாவது ஐ மீன் இதோட வரலாறு என்ன சொல்லப்படுது அப்படின்னாக்கா, இந்த இடத்துல இருந்து தான் ராமர் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற சீதாவை வந்து பார்த்ததாகவும், அவருடைய கால்தடம் வந்து இன்னொரு இடத்துல இருக்கிறதாகவும் வந்து சொல்லப்படுது. இதுதான் இந்த பிளேஸோட வரலாறு. நம்ம மேலே போயிட்டு பார்க்கலாம். ஆஃப் பண்ணிட்டாங்க. கேடி மாமா மேலே போகலாங்க. ஸ்டெப்ஸ் கம்மியாக தான் இருக்குது. எங்க அவன ऐसे मम्मी का हाथ नहीं छोड़ना வியூஸ் நல்லா இருக்குங்க. தூரத்தில் அங்கே ஒரு 2 காத்தால தெரியுதுங்க. சுற்றி பார்த்தலாம். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு சாமி பார்க்கலாம். நம்ம கீழே பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வந்து இன்னொரு இடம் இருக்குது. அங்கே தான் வந்து இருக்கும். அந்த இடத்துல இன்னொரு கோயில் இருக்குங்க. அது என்ன கோயில்னு தெரியல. இந்த இடம்லாம் பார்க்க வந்து ஃபுல்லாக கொஞ்சம் தாங்க அங்கே இருக்குங்க. எல்லாமே கோகனட் ட்ரீ அந்த மாதிரி இருக்குது. அந்த பக்கம் வந்து ஃபுல்லாக வெறும் காடுங்களாக இருக்குது. இது வந்து நீர்த்தக்கமாக என்னன்னு தெரியல, இல்லை ஏரியான்னு என்னன்னு தெரியல. அந்த இடம் ரொம்ப காலியாக இருக்குது. இந்த இடம் எனக்கு கூட ஆள் பார்ப்பேன். இந்த இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மணல் மேடு மாதிரி இருக்குங்க. நார்மலாக இருக்கிற பிளேஸஸ் வந்து இருக்குது. களிமண் செம்மண் அந்த மாதிரி எல்லாமே வந்து மணல் திட்டு, மணல் மேடு அப்படி தான் இருக்குது எல்லாமே.
இது ஒரு தீவுன்றதால இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் இருக்குன்னு தெரியல. இது தூரமாக தெரியுதாங்க கோவில் டெம்பிள் அந்த இடத்துல இருக்குது. கோவில் கோபுரம் தெரியுது. இது ரேடியோ டவர். காற்று சூப்பராக வருங்க இந்த இடத்துல. காற்று ரொம்ப நல்லா இருக்குது. வெயில் அவ்வளோவா தெரியல. இருக்கும் வெயில் அதிகமாக இருந்தாலும் வந்து காற்று அடிக்கிறதால வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியுது. ராமர் பார்த்து மேலே உள்ள ஓகேங்க. இந்த இடத்துல வந்து இவ்வளோ தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிளேஸில் போயிட்டு பார்க்கலாம். ராமேஸ்வரம் பார்த்து முடிச்சு கிளம்பிட்டோங்க. நம்மளுடைய அடுத்த பிளேஸான வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய நினைவிடத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்குங்க. அங்கே போயிட்டு பார்க்கலாம். அப்துல் கலாம் சமைச்சு பார்க்குறது வந்துருங்க. இந்த இடத்துல வந்து செல்ஃபோனு கேமரா எதுவுமே அலோவ் கிடையாது. உள்ளே போய்ட்டு வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். வெளியே இருந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்துல் கலாம் சமாதி நல்லா சுற்றி பார்த்துருச்சுங்க. நீங்கள் ராமேஸ்வரம் வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்த வந்து மறக்காமல் உங்கள் ஃபேமிலியோடு வந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட சரி கண்டிப்பாக இந்த இடத்த வந்து போய் பாருங்கள். அவ்வளோ நல்லா இருக்குது. நிறைய விஷயம் இருக்குது. அவருடைய வாழ்க்கை வரலாறு ஃபுல்லாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அவரை பற்றி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அவருடைய உத்தமம் பண்ணுறது, அவர் பிரச்சனை அவர் பண்ணது, அவர் வாங்கின அவார்ட்ஸ், அவர் படித்த புக்ஸு, அவர் யூஸ் பண்ண பொருள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சிறப்பாக வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இடம் வந்து ரொம்ப அழகாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. அவ்வளோ க்ளீன் நீட்டாக பண்ணிட்டுருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த பிளேஸை வந்து பாருங்கள். ஓகே, நம்ம வந்து அடுத்த இடத்துக்கு போகலாம். அப்துல் கலாம் சமாதி பார்த்துருக்கேன். பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம அடுத்த பிளேஸஸ் அந்த பிளேஸ்க்கு வந்து வில்லுண்டு தீர்த்தம் வந்துட்டுங்க. இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி வந்து எங்களே பெருசாக போர்டை வச்சுருக்காங்க. நீங்களே பார்த்துக்கோங்க. சரிங்க, போய் பார்க்கலாமா? உள்ள இது அந்த இடம் வந்து கொஞ்சம் தூரம் உள்ளார இருக்குது. வில்லுண்டு தீர்த்தங்க நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த போட்டில் ராமர் வந்து சீதாபுரட்டியோட தாகம் தீர்க்கிறதுக்காக தன்னோட வில்லனால் வந்து இந்த கடற்கரை ஓரமாக வந்து அம்பு எழுதி அங்கேருந்து தண்ணி உருவாகி அந்த தண்ணியை வந்து குடிக்கிற மாதிரி இருக்கும். உப்பு தண்ணி இல்லாமல் நல்ல தண்ணியாக இருந்திருக்குமா. இதுதான் வில்லுண்டு தீர்த்தம்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் வந்து அந்த இடத்துக்காக வந்திருக்கோம். அங்கே போய் பார்த்துட்டு வரோம். వాడు
தண்ணி இருக்காமா? தேங்க்யூ. உள்ள கொஞ்சோண்டு தண்ணி இருக்குங்க, பக்கெட்டை செஞ்சு கொடுக்குறாங்க. குடிச்சு பார்க்கணும் எப்படி. இதுல மட்டும் தான் உப்பு தண்ணி தெரியுதாங்க, ரொம்ப கம்மியா இருக்கு. இது வந்து பீச்சுக்கு நடுவில் இருக்கு. சுத்தி கடல். என்ன தெரிகிறது? தண்ணி தெரிகிறது தெரியுமா? அதனால டிஸ்கவுண்ட்லாம் கிடையாது. జనాలు குடிச்சிட்டு தலையை தொளிக்கணும், தச்சனை கொடுக்கணும் இல்லையா? அவங்க 2 பேருக்கு தான் கொடுத்தாங்க, 20 ரூபா கொடுத்தாங்க. நல்லா இருக்கு. தச்சனை எந்த கூட ஒரு நிமிஷம். தண்ணி குடிச்சு பார்த்துங்க, இதில் உப்பே வந்து எதுவுமே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு தண்ணி. வாங்க, இந்த இடம் முடிஞ்சு நம்ம வந்து அடுத்த இடத்துக்கு வந்து போவோம். அடுத்த இடம் வந்து என்னன்னு தெரியல. டாக்ஸி டிரைவர் கிட்ட சொல்லுவோம், நமக்கு அப்டேட் பண்ணுவார். ஓகே, இந்த இடத்துல ஒரு பாய் சொல்லிட்டு அடுத்த இடத்துக்கு போகலாமா? பாய். பாம்பன் பிரிட்ஜ் வந்துட்டுங்க, பின்னாடி தெரியுதுங்களா? இந்த இடம் தான். இடம் ரொம்ப பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நடுவில் பிரிட்ஜு, அந்த பக்கம் வந்து ரயில்வே ட்ராக்கு, அந்த சைடு பார்த்தீங்கன்னா தீவு மாதிரி வந்து சின்ன சின்ன வீடுகள்லாம் நிறைய இருக்குது. போட்லாம் வந்து மீனவர்கள் பிடிக்கிறதுக்கு நிறைய போட்டு வந்து கடலில் நிறுத்தி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். வெயில் செம்ம வெயிலுங்க. ஆனால் வெயில் வந்து அடிக்கிறதே தெரியல, ஏன்னா அவ்வளோ காற்று அடிச்சுட்டு இருக்கு.
பக்கம் வந்துட்டேங்க. அந்த சைடு வந்து இப்போது நம்ம பஸ் போகிற பிரிட்ஜ் மேலே வந்துருக்கோம். இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த ஃபஸ்ட்டு உள்ளது வந்து பழைய ரயில்வே ட்ராக்கு, அந்த பக்கம் இருக்கிறது வந்து இப்போ புதுசாக கட்டின ரயில்வே ட்ராக். பழைய பிரிட்ஜ் புது பிரிட்ஜ் ரெண்டும் தெரியுதுங்களா? ஆக்சுவலாக நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ வரப்போ ட்ரெயினில் வரப்போ எடுத்தோம். அது வந்து ஃபுல்லாக இருட்டாக இருந்திருக்கும். இந்த இடம் மட்டும் வந்து லைட்டிங் போட்டு வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பகல் வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த இடத்துல இன்றைக்கி நம்ம வந்துருக்கோம். எப்படிங்க இருக்கு? சரிங்க, இந்த பிரிட்ஜை பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்துலாங்களா? இந்த பாம்பன் பிரிட்ஜ் வந்து இந்தியாஸ் அண்ட் ஏசியாவிலே ஃபர்ஸ்ட் எவர் வெர்டிக்கல் லிஃப்ட்டு சி பிரிட்ஜுங்க. அதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 2.07 கிலோமீட்டர் லாங். இது வந்து மண்டபத்தையும் நம்மளுடைய ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனையும் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. இது ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னாக்கா லெஸ் தென் 5 மினிட்ஸில் வந்து நம்ம ட்ரெயினில் வந்து ரீச் ஆகிடலாம் நியூ பிரிட்ஜில். இதே வந்து பழைய இது ட்ரெயினில் பிரிட்ஜ் அப்படின்னாக்கா நமக்கு 25 to 30 மினிட்ஸ் வந்து டைம் எடுத்துக்கும். ஓல்டு பிரிட்ஜ் இருக்குங்களா, இது வந்து பிரிட்டிஷ் பீரியடில் 1914 வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 2022 டியூ டு கொரிஷன் ப்ராப்ளம்ஸால் வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு 2019 வந்து இதுக்கான பிளான் போட்டு நியூ பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக பிளான் அறிவித்து அதை வந்து யார் பண்ணாங்க அப்படின்னா ஆர்பிஎன்எல் பண்ணாங்க, ரயில் விகாஸ் லிமிடெட். அவங்க வந்து இந்த நியூ பிரிட்ஜுக்கான வேலையை வந்து முடித்தாங்க. இது டோட்டலாக கட்டி முடிக்கிறது நமக்கு 535 crores வந்து செலவு பண்ணியிருக்காங்க. நியூ பிரிட்ஜ் வந்து ஏப்ரல் 2025 வந்து ஓப்பன் பண்ணாங்க. இந்த இது இருக்குங்களா, இந்த பிரிட்ஜுக்கு மேலே ட்ரெயின் ஸ்பீடு எவ்வளோ வந்து போகலாம் அப்படின்ற வந்து ஒரு லிமிட் இருக்குங்க. அது கமிஷனர் ஆஃப் ரயில்வே சேஃப்டி இருக்குங்களா, சிஆர்எஸ், அவங்க வந்து அந்த எவ்வளோ ஸ்பீடில் ட்ரெயின் போகலாம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. ஓவரால் பிரிட்ஜில் வந்து 75 கிலோமீட்டர் அந்த வேகத்தில் வந்து ட்ரெயின் வந்து மூவ் ஆகலாம். ஆனால் இந்த பிரிட்ஜோட லிஃப்டிங் போர்ஷன்ஸ் இருக்குங்கள, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே ஸ்பீடில் வந்து மூவ் ஆக முடியாது. அங்கே வந்து லிமிட்டட் ஸ்பீடு தான் 50 km/h தான் வந்து அந்த இடத்துல வந்து மூவ் ஆக முடியும். சரிப்பா, இந்த பிரிட்ஜ் இவ்வளோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம், இதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு கெஸ் பண்ணிக்கிறீங்களா? இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1880 மெட்ரிக் டன்னுங்க. அது வந்து வெர்டிக்கல் லிஃப்ட் ஸ்பேன் இருக்குல்ல, அந்த ஏரியாவில் வந்து 660 மெட்ரிக் டன் யூஸ் பண்ணியிருக்காங்க. டவர்ஸ் அண்ட் கவுண்டர் வெயிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1450 இந்த இடத்துல ஒரு செல்ஃபி ஷாட் எடுத்துக்கலாமா? ஓகே, இப்போது அந்த ரெட் கலர் லைட் போட்டிருக்காங்க, அதோட ரெஃப்ளெக்ஷன் வந்து தண்ணியில் தெரிஞ்சிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு பாலம் வந்து பார்த்திங்கனாக்கா பழைய மெத்தடில் வந்து இதுக்கு நடுவில் வந்து ஷிப் வரப்போ வந்து இது அப்படியே வந்து மேலே தூக்கிடும். இது வந்து ரெண்டு பக்கமும் வந்து பிரிகிற மாதிரி வந்து இருக்கும். இப்போ போட்டிருக்க புது மெத்தட் வந்து பார்த்திங்கனாக்கா லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டு பக்கமும் வந்து இப்போ நம்ம லிஃப்ட் பண்ணுறது மாதிரி வந்து மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல வந்து இரும்பு கம்பி இருக்கும் அந்த சைடு, இந்த சைடு வந்து அந்த மாதிரி வந்து இரும்பு கம்பி இருக்குது. இந்த ட்ராக்கை வந்து அப்படியே வந்து மேலே வந்து ஃபுல்லாக லிஃப்ட் பண்ணி மேலே எடுத்துடுவாங்க. வர ஷிப்பு வந்து அது முன்னே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் வந்து அது கீழே மறுபடியும் வந்து கீழே வந்து இப்போ வந்து அந்த மாதிரி மெத்தடில் பண்ணிட்டாங்க. பழைய மெத்தட் எப்படி அப்படின்னாக்கா வந்து இந்த இது வந்து இந்த ட்ராக்கை வந்து ரெண்டு பக்கம் மேலே எடுத்து நடுவில் வந்து போகிற மாதிரி இருக்கும். இது புது மெத்தடை வந்து பிரிட்ஜே வந்து அப்படியே மேலே ஃபுல்லாக போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வர மாதிரி பண்ணியிருக்காங்க. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பிக்சரில் போட்டிருக்கேங்க, இதை பாருங்கள், உங்களுக்கே புரியும். பாம்பன் பிரிட்ஜை பற்றி நான் படித்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சரிங்க, நாம் இன்னும் பார்க்க வேண்டிய பிளேசஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. நாம் இன்னும் வந்து கோதண்ட ராமர் டெம்பிள் அங்கே போகணும், தனுஷ்கோடி, அரிசல் முனை, அப்புறம் வந்து கடைசியாக வந்து நம்ம அப்துல் கலாமையோட அவர் வாழ்ந்த வீடு, இது எல்லாமே நம்ம போய் பார்க்க வேண்டியது இருக்குது. டைம் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியுமான்னு தெரியல, முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம பார்க்கலாம். ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் தான் வரும். இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி கொஞ்சம் லென்த்தியாக போயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இந்த பிளேசஸ்லாம் வந்து கவர் பண்ண பார்க்கலாம். சரிங்க, இந்த இடத்துல இந்த பாம்பன் பாலத்துக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்புறோம். பாய்.